ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம். ஸ்மிருதிகள் சுதந்திர நூல்கள் அல்ல. தொடர்ச்சி. ஸ்மிருதிகள் அந்தந்த ஸ்மிருதி கர்த்தாவின் சொந்த அபிப்பிராயம்தான் என்றால் இவர்கள் நினைப்பதிலும் கேட்பதிலும் தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப பேருக்கு தர்மசாஸ்திரங்களிடம் மதிப்புணர்ச்சி உள்ளவர்களுக்கும் கூட என்ன தெரியவில்லை என்றால், இந்த ஸ்மிருதிகள் அவற்றை செய்தவர்களின் சொந்த அபிப்பிராயமே இல்லை. ஏற்கனவே வேதங்களில் சொல்லி இருந்தவற்றையேதான் அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். வேத வாக்கை ஒரு காலம் எந்த சந்தர்ப்பத்திலும் மாற்றக்கூடாதாகையால் இந்த தர்மசாஸ்திர விதிகளையும் மாற்றுவதற்கே இல்லைதான். சாஸ்திரப்படியே நீங்கள் நடக்கும்படி பண்ண எனக்கு சக்தியோ யோகியதையோ இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அதை மாற்றுவது நிச்சயமாக என் காரியமில்லை. என்னை இங்கே மடத்தில் உட்கார்த்தி வைத்திருப்பது வேத தர்மங்களை ஜனங்கள் பரிபாலனம் பண்ணும்படியாக செய்வதற்குத்தான். ஆச்சாரியாள் ஆக்ஞை அதுதான். அதனால் இந்த காலத்தின் சௌகரியத்துக்கு, புது கொள்கைக்கும் போக்குகளுக்கும் சாதகமாக சாஸ்திரத்தை மாற்றிக் கொடுப்பதற்கு எனக்கு அத்தாரிட்டி, அதிகாரம் இல்லை. ரிஷிகளாக இந்த ஸ்மிருதிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை நாம் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதே இல்லை. வேண்டாமென்றால் தூக்கி எறிந்து விடலாம். இவர்கள் வேதத்தில் இல்லாததையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏதோ தாங்களாகவே உத்தேசித்து இப்படி இப்படி இருந்தால்தான் நல்லது என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவை நமக்கு வேண்டியதில்லை. அப்படி பார்த்தால் அநேகம் பேர் தங்களுக்கு தோன்றியதை எழுதி வைத்திருக்கிறார்கள். நமக்கு தோன்றுவதையும் நாமே எழுதி வைத்து கொண்டு விடலாமே. உண்மையில் ஸ்மிருதிகள் வேத வாக்கியங்களையே அனுசரித்து சொல்லியிருப்பதனால்தான் இந்த ஸ்மிருதிகளை நாம் இன்றைக்கும் என்றைக்கும் ஆதாரமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். சரி, அப்படி என்றால் வேதத்தில் இருப்பதையேதான் இவர்கள் பிரமாணமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.